இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 99. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தவை அனுபவித்து அறிகின்றவன் அது நிற்க பிறர் மாட்டு வன் சொல்லை சொல்வது என்ன பயன் கருதி என்கிறார். இன்சொற்கள் இன்சொற்களால் தான் உலகம் மகிழும், வன் சொற்களால் மகிழாது. இன்சொற்களால் தான் உலகம் நன்மை பயக்கும், வன் சொற்களால் நன்மை பயக்காது. இன்சொற்கள் தான் உலகில் இன்பம் பயக்கும், வன் சொற்களால் இன்பம் பயக்காது. இப்படி பிறர் கூறும் இனிய சொற்கள் தமக்கு இன்பம் தருவதை உணராதார் யார்? உணர்ந்தும் அத்தகைய சொற்களை பிறரிடம் பேசவில்லை என்றால் என்ன பொருள்? பிறரை மகிழ்விக்காத, நன்மை தராத, இன்பம் பயவாத வன் சொற்களை பேசுவதால் என்ன பயன்? இனிய சொற்கள் இனிமை பயத்த வைத்து காண்பவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு குறளுக்கும். இதோட 9 குறள் சொல்லிவிட்டேன். நாளைக்கு கூட இந்த 10வது குறள் இனியவை குறளில் முடியுது. அதாவது அப்போ எவ்வளவு இதாக சொல்கிறார். அப்போ ஒரு இனிய சொற்கள் ஒருத்தனை மகிழ்விக்கும் போது, நன்மை பயக்கும் போது, ஏன் நீ பிற வன் சொற்களை பேச வேண்டும்? வன் சொற்களை பேசினாலே இருவருக்கும் சண்டை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்க இத்தகைய அற்புதமான அறிவுரைகளை கூறியுள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு நிகரான ஒரு புலவர் இந்த தமிழகத்தில் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். சிலர் இதை உணர்ந்து உங்களிடம் அவன் சொல்வது கரெக்டு, நீ அரை மணி நேரம் இந்த திறன்பேசி ஒதுக்கிவிட்டு இதுக்கு முதலிடம் கொடு, ஒரு குறளை படி, ஒரு குறளை படித்து அதனுடைய பொழிப்புரையும் படித்து தெரிஞ்சுக்கொள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக இளமையிலிருந்தே முன்னேற்றம் உங்களிடம் ஏற்படும். இளமையில் கல் என்பது அபிப்பிராட்டியினுடைய முதுமொழி. அப்போ இளமையிலே கற்றால்தான் அது கடைசி வரையும் நன்றாக இருக்கும். அப்போ இளமையிலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருக்குறளை படித்து வந்தால் அது அந்த கருத்து உங்களை ஆகா நாமும் இப்படி ஆக வேண்டும் அப்படி என்று உணர்வீர்கள். அதாவது இன்சொற்களையும் பேச வேண்டும், அதே சமயத்தில் ஒழுக்கமுடையவனாகவும் இருக்க வேண்டும். இப்படி எல்லா கருத்துக்களையும் சொல்கிறார். கல்வியிலும் மேம்பட்டு இருக்க வேண்டும், நாம் ஆழ்வினை உடைமையிலே முயற்சி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், தயவு செய்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். நீங்கள் 1300 குறள்களையும் படித்து முடித்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு 25,000 ரூபாய் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து வழங்குகிறார்கள். அதாவது 25,000 ரூபா தமிழ் வளர்ச்சித்துறையில் 1330 குறள்களையும் நீங்கள் சொல்லிவிட்டால் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து உங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி அப்போ ஏன் அந்தளவுக்கு இதுக்கு சிரத்தை எடுத்து இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய பெருமை என்ன என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.